வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு சனிக்கிழமை ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு 8வது நாள் தாக்குதல் தொடர்கிறது. சென்ற வார சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு ஈரான் தாக்கப்பட்டது. இந்த நொடிப்பொழுது வரை தாக்குதல் தொடர்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதே வேகம் குறையாமல் ஈரானை தாக்கி அழிக்கிறார்கள். ஈரான் தலைவர்களை கொன்று கொண்டிருக்காங்க. ஆனால் அதே சமயம் ஈரானுடைய ஏவுகணை வேகம் மிகவும் குறைந்து விட்டது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலை கூட ஈரானிலிருந்து ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி வந்தது. ஆனால் கொத்தாக வராமல் 1, 2 என்று மட்டுமே வருகிறது. அதை தடுத்து அழித்து விடுகிறார்கள் இஸ்ரேலியர்கள். மொத்தமாக வரும்போது தான் சிரமம். ஒரு 15% ஊடுருவி தாக்குதல் நடத்தும். இப்படி 1, 2 என்ற ஏவுகணை வரும்போது அதை முழுவதும் அழித்து விடுவார்கள். சண்டை இப்படி தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த சண்டையில் இந்த கடந்த ஒரு வாரம் புறம் பார்த்ததில் உங்களுக்கு 2 கேள்வி மனசில் வரும். ஒன்று, ஈரானுடைய விமானப்படை எங்கே? ஈரானுடைய போர் விமானங்கள் என்ன செய்கிறது? ஒன்று. இரண்டாவது, இன்னும் எத்தனை நாள் ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலையும் ஈரானை சுற்றி இருக்கிற அரபு நாடுகளையும் தாக்குதல் நடத்தும்? இன்னும் எவ்வளவு ஏவுகணை ஈரான் பக்கம் இருக்கும்? இந்த 2 கேள்வியும் இன்றைக்கு எல்லோருடைய மனதிலும் நிற்கும். அதற்கான பதிவு இது. ஒரு காலத்தில் ஈரானுடைய விமானப்படை தான் அரபிய இஸ்லாமிய நாடுகளில் நம்பர் 1 விமானப்படை. ஒரு காலத்தில் இஸ்ரேலுடன் சரிக்கு சரி சண்டைக்கு நிற்கிற விமானப்படை ஈரானுடையது. பல்வேறு தாக்குதலில் பல்வேறு போர்களில் மிக பெரிய பங்காற்றியது ஈரானுடைய விமானப்படைகள், போர் விமானங்கள். ஆனால் அது அந்த ஒரு காலத்தில் என்றே நின்று போய் விட்டது. அன்றைக்கு இந்த இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னால் மன்னராட்சி நடக்கும்போது அந்த மன்னர் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பியாவிற்கும் மிக விசுவாசமாக அவர்களின் ஆதரவு பெற்ற ஆட்சியை தான் ஈரானுக்குள் நடத்தி கொண்டிருந்தார். 1979 இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு மத வெறியன் அயத்துல்லா அப்படி ஒரு ஆட்சி முறை வந்த பிறகு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடைய இந்த வெஸ்டர்ன் அப்படிங்கிறத விலகி வந்தாங்க. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் விலகி வந்து ரஷ்யா பக்கம் சேர்ந்து கொண்டாங்க. அவர்கள் அமெரிக்காவிலிருந்து போர் விமானம் வாங்குவது. அன்றைக்கு அமெரிக்காவின் நவீன போர் விமானங்கள் ஈரான் விமானப்படை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கள் அமெரிக்காவிடமிருந்து போர் விமானங்களை அவர்கள் வாங்கவில்லை. அந்த கோபத்தில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஏற்கனவே ஈரானுக்குள் இருந்த போர் விமானங்களுக்கு உதிரி பாகங்கள் தருவதை மறுத்துவிட்டார்கள். அவங்க தான் உதிரி பாகம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடைகளை கொண்டு வந்து பிற போர் விமானங்கள் அந்த நாட்டுக்குள் செல்லாதவாறு பார்த்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் போர் விமானங்களை வாங்கியது பெரும்பாலும் ரஷ்யா, அதுக்கப்புறம் சீனாவுடைய உதவி பெற்று போர் விமானங்கள் அவர்கள் செய்தார்கள். அன்றைக்கு அவர்களிடமிருந்த அமெரிக்க போர் விமானங்கள் F-4, F-5, F-14 டாமகட் அப்படிம்பாங்க. இதெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் நவீனமானது. அதோடு அவர்கள் விமானப்படை நின்று போய்விட்டது. இதெல்லாம் 1970கள் தயாரிக்கப்பட்ட 70க்கு முன்னால் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள். இதெல்லாம் இன்றைக்கு அருங்காட்சியகத்தில் தான் அமெரிக்காவிலும் ஐரோப்பியாவிலும் பார்க்க முடியும். ஆனால் இவங்க இன்னைக்கும் அதுதான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் F-16, F-22, F-35 சொல்லி நவீனமாக அவர்கள் போய்விட்டாங்க. இன்னைக்கும் ஈரான் F-4, 5, 14 அதிகபட்சமாக அந்த வரிசையிலேயே நின்று போயிட்டாங்க. இன்றைக்கு ஈரானிடம் 300 வரை சண்டை விமானங்கள், போர் விமானங்கள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்க ரஷ்யாட்ட போய் போர் விமானங்கள் வாங்கினாங்க. இன்னைக்கு MiG-29 ரஷ்ய போர் விமானம் 24 இருக்கு.
Su-24 ரஷ்ய போர் விமானம் 20 இருக்கு. YAK-130 வகை போர் விமானங்கள் 20 இருக்கு. இந்த Su-24 என்பது இன்னைக்கு அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் தாண்டி வந்து Su-57க்கு ரஷ்யா போயிட்டாங்க. இவங்க வச்சிருக்கிறத பார்க்கும்போது இந்த MiG-29 தான் ஓரளவு சண்டையிடும் போர் விமானம் ஈரான் இருப்பதிலேயே. வேறு எதுவுமே சண்டைக்கு லாய்க்கில்லாத அந்த காலத்து போர் விமானங்கள், அதுவுமே உதிரி பாகங்கள் ஒரிஜினலாக இல்லாமல். அமெரிக்காவுடைய போர் விமானத்துக்கு அமெரிக்கா கொடுத்தால்தான் உதிரி பாகங்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் அது இல்லாமல் ஒன்று அவர்களே தயாரிக்கிறாங்க, இல்லாவிடில் கள்ள சந்தையில் கிடைப்பதை வைத்து மாற்றுறாங்க. அதனால் மிக சிறப்பாக அந்த போர் விமானங்கள் செயல்படுவது இல்லை. இது மிக வேகம் குறைந்த, இன்றைக்கு இருக்கும் போர் விமானத்துக்கு இணையான வேகம் நவீனம் எதுவுமே கிடையாது. அதனால் இவங்க போர் விமானத்தை எடுத்து கொண்டு வந்து சண்டையிடுவது இயலாத காரியம். இந்த ஆப்ரேஷன் ரோரிங் கர்ஜிக்கும் சிங்கத்திலேயே 6 போர் விமானங்கள் அடி வாங்கிடுச்சு ஈரான் போர் விமானங்கள். அதில் ஒன்று YAK-130 மேல் நோக்கி சண்டையிட எடுத்து வரும்போதே இஸ்ரேலிய போர் விமானமான F-35 மூலமாக அடி வாங்கி அது எரிந்து கீழே விழுந்து சாம்பலாச்சு. நேற்று ஒரு ஊர்ஜிதம் இல்லாத தகவல், அதாவது நடந்த தாக்குதல் உண்மைதான், இன்னும் விளைவுகள் வரவில்லை. ஈரான் பங்கருக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த 50 போர் விமானங்கள் தகர்க்கப்பட்டிருந்த, அதை நோக்கி தான் தாக்குதல் நடத்தணும் சொல்றாங்க இஸ்ரேலிய விமானப்படை. இப்போ அது அதில் மாட்டிக்கொண்டது 50 போர் விமானமா என்று தெரியவில்லை. இதுதான் ஈரானுடைய விமானப்படையின் நிலை. காகிதத்தில் வைத்த வேண்டுமானால் எழுதி கொள்ளலாம், ஈரானுக்கு விமானப்படை இருக்கு, 250 போர் விமானம் இருக்குன்னு சொல்லி காகிதங்களில் எழுதலாமே ஒழிய நிஜ சண்டைகளில் இது தாக்குதலுக்கு லாய்க்கற்ற போர் விமானங்கள். அவர்களிடம் இருக்கும் போர் விமானங்களில் இந்த MiG-29 மட்டுமே ஓரளவு இன்றைக்கு பொருந்தி போய் சண்டையிடக்கூடிய போர் விமானம். அதனால தான் அவருடைய பார்வை ஏவுகணைகளை நோக்கி திரும்பிச்சு. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஒரு சண்டையில் போர் விமானத்தோட பங்கு 40% தான் இருக்கும். அதை ஓட்டி செல்லும் போர் விமானியின் பங்கு 60% அவருடைய திறமை தான் அங்கே வெளிப்படும். ஆக ஒரு போர் விமானத்தை இயக்குவது என்றால் போர் விமானத்தை தாண்டி ஒரு நல்ல மூளை வலிமை பெற்ற, உடல் வலிமை பெற்ற ஒரு விமானி தேவை, அல்லது 2 விமானி தேவை. அந்த பற்றாக்குறையும் அவர்களிடம் இருப்பதால் இந்த போர் விமானம் என்பது நமக்கு வேண்டாம், ஏவுகணைகள் பக்கம் போலான்னு போயிட்டாங்க. ஏன்னா ஏவுகணை ஓட்டி செல்ல போர் விமானிகள் தேவைப்படாது, மனிதர்கள் உதவி இல்லாமல் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அவைகளே சென்று தாக்குதல் நடத்தும். அதனால் அதை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இதுதான் ஈரானுடைய யதார்த்தமான விமான படையின் நிலை. பரிதாபமான நிலையில் இருக்கு. 250 பேருக்கு வேணா சொல்லிக்கலாம் லாய்க்கற்ற விமானப்படை ஈரானுடைய விமானப்படை. அதே சமயத்தில் உலகத்திலேயே நம்பர் 1 திறமை பெற்ற போர் விமானிகளோடு இருப்பது இஸ்ரேலிய விமானப்படை. இரண்டுமே பொருந்தி போகவே போகாது. இந்த ஏவுகணைக்கும் போர் விமானத்துக்குள்ள இன்னொரு வித்தியாசம், போர் விமானங்கள் மூலமாக தற்காத்து கொள்ளலாம், தாக்குதலை தடுக்கலாம், பதில் தாக்குதல் நடத்தலாம். இதெல்லாம் போர் விமானங்கள் மூலமாக நடத்தலாம், ஒரு விமானி செய்வார். ஆனால் ஏவுகணை என்பது தற்காப்பு தாக்குதல் நடத்தாது, அழிக்கும் வல்லமை பெற்றது. இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரானில் நீ 2 கண்ணை அழித்தாலும் பரவாயில்ல, நான் 1 கண்ணை எடுக்க முயற்சிப்பேன் என்பதுதான் இந்த ஏவுகணை தாக்குதல். கடந்த 20 வருஷமா ஏவுகணைகள் தயாரிப்பதில் தன்னிறைவு பெற்ற நாடு ஈரான். அவர்களுக்கு இந்த ஏவுகணை தொழில்நுட்பம் சொல்லிக் கொடுத்தது முதல்ல ரஷ்யா, 2வது சீனா, 3வது நார்த் கொரியா. அவர்களுடைய ஏவுகணைகளில், அவர்களுடைய ட்ரோன்களில் இந்த 3 நாடுகளின் தொழில்நுட்பம் தெரியும். ஆனால் இன்றைக்கு முழுவதும் ஈரான் தான் ஏவுகணைகள் தயாரிக்கிறாங்க. அவர்களை தாண்டி ஹவுதி அந்த மூடர் கூடங்களுக்கும் இந்த இசபுல்லா பயங்கரவாதி லெபனானுக்கும் ஏவுகணைகளை கொடுப்பது ஈரானுடைய வேலை. ஈரானுடைய பாதுகாப்பு படை 2ஆக பிரிந்து
ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க. மதவெறியன் அலி கொமேனியின் இராணுவமான IRGC தயாரிப்பது தனி வகை ஏவுகணைகள், IRGC ஏவுகணைகள். இன்னொன்று ஈரானுடைய ஆர்மடு ஃபோர்ஸஸ் அப்படிம்பாங்க, ஈரானுடைய இராணுவம், அது தனியாக இருக்கு. அவர்கள் தனியாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தயாரிக்கிறாங்க. IRGC வைத்திருப்பது தான் ஷாஹித் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் ரிசர்ச் சென்டர். இவங்க தான் இன்னைக்கு புகழ்பெற்ற ஷாஹித் 131 136 ட்ரோன்கள் எல்லாம் செய்பவர்கள், ஏவுகணை செய்பவர்கள். அவர்களை தாண்டி ஈரான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அவர்கள் தனியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை செய்கிறார்கள். ஏவுகணைக்கும் ட்ரோனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ட்ரோனை எளிமையாக சொல்லலாம், ஏழைகளின் ஏவுகணை என்பது ட்ரோன் என்பார்கள். புவர் பீப்புள்ஸ் மிசைல் இஸ் ட்ரோன் அப்படிம்பாங்க. அதாவது ஏவுகணை மிகப்பெரிய செலவு கொடுக்கும் தயாரிக்க, மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். ட்ரோன் என்பது அதுக்கு ரொம்ப சிறிய அளவிலான செலவுகளை எடுத்துக்கொள்ளும் தயாரிக்க, சிறிய அளவில் தாக்குதல் நடத்தும். படாத இடத்துல பட்டாங்க செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தும் போது ஒரு முக்கியமான இடத்தை தாக்கிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய விளைவையும் இந்த ட்ரோன்கள் கொடுத்து விடும். தனி நபர்களை கொல்லும் ஒரு ட்ரோனுடைய தாக்குதல் ஒரு தனி நபரையும் கொன்றும். அது ஒரு முக்கியமான நபராக கூட இருக்கலாம். அதனால இந்த ட்ரோனையுமே மிக எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு ஈரான் முழுக்க அவர்கள் தான் ஏவுகணையும் ட்ரோனும் தயாரிக்கிறாங்க. 2023 3 வருஷத்துக்கு முன்னாலேயே ஈரானுக்குள் 7000 தனிப்பட்ட நிறுவனங்கள், என்டர்பிரைசஸ் அப்படிம்பாங்க, தனிப்பட்ட நிறுவனங்கள் இந்த ட்ரோன்கள் தயாரிப்பதில், ஏவுகணைகள் பாகங்கள் தயாரிப்பதில் மிக பெரிய அளவு பங்காற்றுறாங்க ஈரானுக்குள். இன்றைக்கு நிலைமைக்கு ஒரு மாதத்துக்கு 50 பெரிய ஏவுகணைகள், ஈரானுடைய ஏவுகணைகள் மீடியம் ரேஞ்ச் பலாஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க, நடுத்தர தொலைவு செல்லக்கூடிய ஏவுகணைகள், அதனுடைய பெயர்கள். அதிகபட்சமாக 2500 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஏவுகணைகள் இன்னைக்கு ஈரான் வசம் இருக்கு. இன்னும் சிறிது காலங்களில் 4000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஏவுகணைகள் அவர்களால் தயாரிக்க முடியும். அவங்க 5000 கிலோமீட்டர் தாண்டும் போது கண்டங்களை விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணை ICBM அப்படிம்பாங்க, இன்டர் கான்டினல் பலாஸ்டிக் மிசைல் செய்யும் வசதியை பெற்றிருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களால் 2500 கிலோமீட்டர் அப்பால் இவர்களுடைய ஏவுகணை அனுப்பி மிகப்பெரிய தாக்குதலை நடத்த முடியும். ஒரு மாதத்துக்கு 50 ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு ஈரானுக்குள் 3000 ஏவுகணைகள் இந்த சண்டைக்கு முன்னால இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. அதே அளவுக்கு ட்ரோனும் அவர்களிடம் இருக்கும். இன்னைக்கு ஈரான் அவருடைய வயது சென்ற போர் விமானங்கள், விமானப்படைக்கு பதிலாக முழுக்க ஏவுகணையும் ட்ரோன்களையும் நம்பி இருக்கிறாங்க. இந்த ட்ரோன்ல இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ட்ரோன் சின்னது என்றாலுமே அதை எளிதில் எடுத்து கொள்ள முடியாது. முக்கியமான இடங்கள்ல ஒரு அணுக்கரு உலை மேல மோதிட்டாலோ இல்லை அந்த ட்ரோன் ஒரு பெட்ரோல் கிடங்குகள் மேல மோதினாலோ அது மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துவிடும், இல்லை தனிநபரையுமே கொன்றுவிடும். அதனால வருகின்ற ட்ரோன்களை நிச்சயமாக அழிக்க வேண்டும். இன்னைக்கு ஈரான் இருக்கிற நவீனமான உச்சக்கட்ட நவீனமான ட்ரோன் செய்வதற்கு 50,000 அமெரிக்க டாலர் செலவாகும். 50,000 அமெரிக்க டாலர், அதுதான் ஈரான் இருக்கிற உச்சக்கட்ட ட்ரோன். அதை தடுக்க வேண்டும் என்று அதற்கென்று ஒரு ஏவுகணை அனுப்புனா அதே சமயத்தில் 70 லட்சம் அமெரிக்கன் டாலர் அளவுள்ள ஏவுகணை மேலே போக வேண்டியிருக்கும். சில சமயம் 120 லட்சம் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ள ஏவுகணை அனுப்ப வேண்டியிருக்கும். இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு ட்ரோன் வருது, விலை குறைவாக ஈரான் அனுப்புகிறாங்க. அதை தடுப்பதற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய பொருட்செலவை பண்ணுவாங்க. ஆனால் பண்ணித்தான் தீரணும். வரும் காலங்களில் இந்த லேசர் டெக்னாலஜி இன்னும் வளர்ந்த பிறகு இந்த ட்ரோனுடைய ராஜாங்கம் முற்றாக ஒழிக்கப்படும். லேசர் வரவில்லை, லேசர் தாக்குதல் வரவில்லை என்றால் இந்த ட்ரோனுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். ஏன்னா 50,000 டாலர் செலவில் ஒரு ட்ரோன் அவங்களால் தயாரிக்க முடியும். அதை தடுப்பதற்கு 120 லட்சம் டாலர் செலவு செய்ய வேண்டியிருக்கும்.
அப்போ ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையே போரில் ட்ரோன் மூலமாக வீழ்த்த முடியும். அதனால் இந்தியா இந்த லேசர் பீம்கள், லேசர் உதவியோடு இந்த ட்ரோன் ஒழிக்கும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும். ஒரு லேசர் மூலமாக இந்த ட்ரோன் அளிக்கும் போது ஒரு $2 மட்டுமே செலவாகும். அவங்க $50,000 செலவில் ட்ரோன் அனுப்புவாங்க, நம்ம $2 செலவில் அழிச்சிடலாம். அதை நோக்கி இந்தியா நகர வேண்டும். ஈரானுடைய ஏவுகணைகள், ஈரானுடைய ட்ரோன்கள், ஈரானுடைய ஏவுகணை ஏவும் தளங்கள், ஈரானுடைய ட்ரோன்களை ஏவும் தளங்கள் 90% ஈரானுடைய பங்கருக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும். தேவைப்படும் போது தான் வெளியே கொண்டு வருவாங்க. அதை ஏவிட்டு அந்த ஏவுதளத்தை திரும்ப உள்ள கொண்டு போயிடுவாங்க. இப்பொழுது கிட்டத்தட்ட அந்த 3000 ஏவுகணைகள் குறைந்து ஒரு 700 ஏவுகணை இருக்கும் என்று நம்பப்படுகிறது. எல்லா ஏவுகணையும் தீர்க்க மாட்டார்கள், நிச்சயமாக ரிசர்வ் வைத்திருப்பாங்க. ஏமாந்த நேரம் பார்த்து தாக்குதல் நடத்த வேண்டும், முக்கியமான இடத்தை தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஒரு என்னுடைய கணிப்பில் ஒரு 750 ஏவுகணை நிச்சயமாக ரிசர்வில் வைத்தே இருக்க வேண்டும். 0 என்ற அளவுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஆனால் இந்த மூடத்தனமான ஈரான் அதையும் செய்வதற்கான வாய்ப்புண்டு. இவர்களுடைய ஏவுகணைகள் துல்லியமான இலக்கை அளிப்பதில் ஒரு 20% மட்டுமே வெற்றி வரும். 80% இவங்க ஒரு பக்கம் ஏவுனா அது இன்னொரு பக்கம் போய் தாக்குதலை நடத்தும் திறன் கொண்டது தான் இந்த ஈரானுடைய ஏவுகணைகள். இன்னைக்கு ஈரான் ட்ரோனை வேட்டையாடுவதற்கு புதிய முயற்சியாக அமெரிக்கா உக்ரைனுடைய உதவியை நாடி இருக்கு. உக்ரைனுடைய ஏவுகணை அளிக்கும் வீரர்கள், உக்ரைன் இந்த 4 வருஷமா மிக திறமை பெற்றிருக்கு ட்ரோன் தயாரிப்பதில், ட்ரோனை தடுப்பதில். அவங்க வானை நோக்கி சுடக்கூடிய ராட்சச இயந்திர துப்பாக்கிகள் மூலமாக ட்ரோனை வேட்டையாடுவாங்க. அப்போ அந்த ட்ரோனை வேட்டையாடுவதற்கு இயந்திர துப்பாக்கியின் தோட்டாக்கள் போதுமானதாக இருக்கும் உக்ரைன் வீரர்கள் வரும்போது. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு மற்றும் அமெரிக்க படைகளுக்கு ஆதரவாக உக்ரைன் இராணுவ வீரர்கள் அந்த ஈரான் ட்ரோனை எதிர்த்து நிற்கப் போகிறார்கள். வருங்காலத்தில் வரும் நாட்களில் உக்ரைன் இராணுவ வீரர்கள் அந்த களத்தில் நிற்பதை நாம் பார்க்கலாம். கொத்தாக வரும்போது ஈரானுடைய ஏவுகணைகள் 15% இஸ்ரேலை சேதப்படுத்தியிருக்கு. அநேக ஏவுகணைகள் உள்ள உழுகிறத, ட்ரோன் உழுகிறது பார்ப்பீங்க. இஸ்ரேலுடைய வான் தடுப்பு சாதனம் அது தாக்குதலை நடத்தும். அது விழுகிற இடத்துல தாக்குதலுக்கு உள்ளாவர்கள், மனிதர்களோ கட்டிடங்களோ தாக்குதலுக்கு உள்ளாகும் என்றால் தான் திரும்பி தாக்கும் வளர்க்க முடியுது. இல்லைனா அந்த வெற்றிடத்தில் அந்த ட்ரோனோ ஏவுகணை விழுகும் என்றால் இஸ்ரேலுடைய வான் தடுப்பு சாதனம் பதில் ஏவுகணை அனுப்பாது. நீங்கள் அதனால் பார்க்கும்போது ஏவுகணை விழுகிறத பார்க்கறது இஸ்ரேல் வேண்டுமென அனுமதிப்பாங்க, வெற்றிடத்தில் கடலில் விழுகும் என்றால். அதை தாண்டியுமே ஒரு 15% ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் தாக்குதலை நடத்தியிருக்கு கொத்தாக வரும்போது. மற்றபடி இப்பொழுது வருவது போல 1, 2, 5, 10 என்று வந்தால் நடுவானில் 100க்கு 100% இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து வழிமறித்து அழித்து விடுவார்கள். வருகின்ற நாட்களில் திங்கட்கிழமைக்கு மேலே நீங்கள் பார்க்கும்போது ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலை நாசப்படுத்தியது என்று பார்க்க முடியாது. மொத்தமாக இங்கே பயிரவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி, ஈரானுடைய ஏவுகணைகளில் மிக நவீனமானது செஜில் மிசைல் அப்படிம்பாங்க. செஜில் ஏவுகணைகள் மிக மிக நவீனமானது. நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் தகவல் அதை பற்றி தான் படிப்பீங்க. 1 மணி நேரத்திற்கு 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. ஈரானில் நட்டான்ஸ் என்ற பகுதியில் தான் அந்த செஜில் ஏவுகணையும் அந்த ஏவுதளையும் பங்கர் வச்சுருக்காங்க. நட்டான்ஸில் அந்த ஏவுகணைகள் கிளம்புச்சுன்னா அனுப்புனாங்கன்னா 6.5 நிமிஷத்தில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவை தாக்கிறோம். ஈரான்லேருந்து இந்த 1800 கிலோமீட்டர் 6.5 நிமிஷத்தில் தாக்குதல் நடத்தக்கூடியது இந்த செஜில் ஏவுகணை. 2500 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது. முழு இஸ்ரேலையுமே தாக்கும் வல்லமை அந்த தூரத்தை வச்சு பார்க்கும்போது இருக்கு. இந்த செஜில் தான் 4000 கிலோமீட்டர் செல்வது போல மாற்றி கொண்டிருக்காங்க. 1500 கிலோ வெடிப்பொருள் பேலோட எடுத்துட்டு வரக்கூடியது இந்த செஜில் ஏவுகணைகள். இதுதான் ஈரானுடைய நவீனமானது. இந்த ஏவுகணைவே இஸ்ரேல் வழிமறித்து அளித்திருக்கிறார்கள். கடந்த
12 நாள் போரிலேயே இந்த செஜ்ஜில் ஏவுகணைகள் நடுவானில் அளிக்கப்பட்டது. இப்பொழுதுமே அது நடுவானில் அளிக்கப்படுது. அப்போ என்னன்னா, அந்த 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதை விட மிக வேகமான ஏவுகணை இஸ்ரேலில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஈரானுடைய நவீனமான செஜ்ஜிலேயே அளிக்கும் போது பிற ஏவுகணை எல்லாமே மிக சர்வசாதாரணமாக இஸ்ரேல் கையாண்டு அழித்து விடுவார்கள். மிக பெருசாக கூட்டமாக வரும்போது தான் நீங்கள் பார்க்கின்ற தாக்குதலுக்கு இஸ்ரேல் உள்ளானது. வருகின்ற நாட்களில் அதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய தாக்குதல் மட்டுமே ஈரான் மீது நடத்தப்படும் வருகின்ற வாரங்கள். அதிகபட்சமாக இந்த போர் 4 வாரங்கள் 6 வாரம் எடுத்துக்கொள்ளுருக்காங்க. அதற்குள்ளேயே சமாதான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஈரானுடைய விமானப்படை தூங்கி வழிவதற்கும் இந்த ஈரானுடைய ஏவுகணைகளை பற்றிய விவரங்களும். நன்றிகள்.